மாணவ மாணவியர்களுக்கு வணக்கம். உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் நான் தாவரவியல் துறை ஆசிரியர் மணிகண்டன், சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கே நகர், இளம்பிள்ளை. பாடம் 6, சூழ்நிலையியல் கோட்பாடுகள். இன்றைய தலைப்பு உயிரி காரணிகள். ஏற்கனவே சூழ்நிலை காரணிகள் 4 வகைகளாக பிரித்தங்க. அதில் ஒன்று மண் காரணிகள், ரெண்டாவது நிலப்பரப்பு காரணிகள், காலநிலை காரணிகள், லாஸ்ட்டாக உயிரி காரணிகள். இதில் நாம் ஏற்கனவே காலநிலை காரணிகள், மண் காரணிகள், நிலப்பரப்பு காரணிகள் இது மூன்றையும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரி காரணிகள். உயிரி காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகிய உயிரினங்களுக்கிடையே ஏற்படும் இடைச்செயல் விளைவுகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவரங்கள் அப்படிங்கிறது ஒரு உயிரினம், விலங்குகள் அப்படிங்கிறது ஒரு உயிரினம். இப்போ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு இடைச்செயல் உருவாகலாம், இல்லை ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் இடைச்செயல் அப்படிங்கிறது உருவாகலாம். தாவரங்களுக்கும் மற்ற நுண்ணுயிர்களுக்கும் என்ன பண்ணலாம், இடைச்செயலுங்கிறது உருவாகலாம். இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் உருவாகலாம். அந்த உருவாகிறதுனால எது அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்களை தான் பாதிக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா விலங்குகளும் மற்ற உயிரினங்களும் எதை நம்பியே இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா தாவரங்களை நம்பியே இருக்கின்றன. அப்போ தாவரங்களை நம்பி தான் நாம் என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல பயனில் சொல்லியிருக்காங்க, அவை தாவரங்களின் மீது குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இவ்விளைவுகள் எப்படி ஏற்படலாம்னு பார்த்தோம்னா, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா அதோட சூழலை என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். பெரும்பாலும் தாவரங்கள் குழுமம் ஒன்றில் வாழும்போது ஒன்றன் மீது ஒன்று ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த பாயிண்ட் முக்கியமாக நோட் பண்ணி பார்க்கணும். ஒன்றன் மீது ஒன்று ஆதிக்கம் செலுத்துகின்றன அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மரம் வச்சுருக்குங்க. அந்த மரத்தடியில் பார்த்தோம்னா புற்கள் அங்கொன்று இங்கொன்னா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரம் நிழலை ஏற்படுத்துறதுனால அந்த நிழலினால் அங்கே கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு புற்களுக்கு கூட என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா சூரிய ஒளி கிடைக்கிறதில்ல. சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா எந்த தாவரமே வளராது. அதனால தான் மரத்துக்கடியில் பார்த்தோம்னா புல் பூண்டு அதிகமாக முளைக்காததுக்கு காரணம். அப்போ அடர்த்தியான ஒரு மரம், அடர்த்தியான இலைகளுடைய ஒரு மரத்தடியில் எந்த ஒரு புல்லும் பூண்டு இல்லாததுக்கு காரணம் சூரிய ஒளி படாமல் இருக்கிறது. அப்போ அந்த மரத்தினால் அந்த உயிரினங்கள் என்ன பண்ணு பார்த்தோம்னா இல்லாமல் போகுது, அது முளைக்காமல் போகுது. இப்போ அந்த மரத்தை அந்த இடத்துல வெட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு புதர் மாதிரி ஏற்படுத்தும். காரணம் சூரிய ஒளி படும். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் இருக்கக்கூடிய இடைச்செயல். ஒரு தாவரத்துக்கும் விலங்குகளுக்கு என்ன இடைச்செயல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தாவரம் விலங்குகளையும் என்ன பண்ணுது பார்த்தோம்னா ஒன்றுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பூச்சி உண்ணும் தாவரம் சொல்கிறாங்க. பூச்சிகளை உணவாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து என்ன பண்ணுது பார்த்தோம்னா அதுக்கு தேவையான ஊட்டப்பொருளை என்ன பண்ணுது, அதை எடுத்துக்குது. அது பூச்சிகள் இருக்கக்கூடிய புரதத்தை அதை எடுத்துக்குது. சரி, இதெல்லாம் நாம் படிச்சிருப்போங்க, பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இப்போ இதில் எதுக்கு சொல்கிறான்னு பார்த்தோன்னா, ஒரு குழுமத்தில் ஒரு தாவரம் வாழும்போது ஒன்றன் மீது ஒன்று என்ன பண்ணுது, ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால், ஒரு மரம் ஒரு மரத்தடியில் இன்னொரு தாவரம் வளர்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. காரணம் அதோட நிழல் அதனால் அந்த படுறதுனால மற்ற தாவரம் வளர முடிகிறதில்ல. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதே போல் தாவரங்களுடன் தொடர்புடைய விலங்குகளும் ஒன்று அல்லது பல வழிகளில் தாவரங்களின் வாழ்க்கையினை பாதிக்கிறது. இது மேய்தல் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா தாவரத்தை தான் விலங்குகள் என்ன பண்ணுது, மேயுது. அதனால் தாவரங்களோட வாழ்க்கையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பாதிக்குது விலங்குகள் அப்படிங்கிறதையும் இதை சொல்லியிருக்காங்க. இவற்றின் மத்தியில் காணப்படும் பல்வேறு இடைச்செயல்கள் பின்வரும் 2 வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க. இதை நம்ம பார்க்க போகிறோம். நேர்மறை இடைச்செயல்கள், எதிர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ இடைச்செயல்கள் எத்தனை வகையாக பிரிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று நேர்மறை இடைச்செயல்கள், இன்னொன்று எதிர்மறை இடைச்செயல்கள் என 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. நேர்மறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 உயிரினமும் என்ன பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கு கொள்ளுது. 2ம் பயனடையலாம், இல்லைனா ஒன்று மட்டும் பயனடையலாம், ஒன்று பாதிப்பு ஏற்படாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது நேர்மறை இடைச்செயல். எதிர்மறை இடைச்செயல்னால் 2 உயிரினம் சேர்ந்து வாழும்போது ஒன்று பயனடையும், ஒன்று என்ன பண்ணலாம், பயனடையாமல் போகலாம், அல்லது பாதிப்படையலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்மறை இடைச்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதற்கான ஒரு பார்த்தோம்னா அட்டவணை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க தாவரங்கள் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான இடைச்செயல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று நேர்மறை இடைச்செயல், இன்னொன்று எதிர்மறை இடைச்செயல் அப்படின்னு சொன்னோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம இருக்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நேர்மறை இடைச்செயல் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒருங்குயிரின் நிலை, இன்னொன்று உடன் உண்ணும் நிலை அப்படின்னு 2 வகை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ++, +0,
ப்ளஸ் மைனஸ் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் என்ன சிம்பிள் என்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயனடையப்படுது, ஒரு உயிரினம் வந்து பயனடையப்படுது அப்படிங்கிறது தான் ப்ளஸ்ஸுங்கிறத குறிக்குது. மைனஸ் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ 0 அப்படிங்கிறது பயனடைவதும் இல்லை பாதிப்படைவதும் இல்லை அப்படிங்கிறது தான் 0ங்கிறது. அப்போ இந்த 3 சிம்பிளையும் புரிஞ்சுக்கிட்டுங்க அப்படின்னா இந்த நேர்மறை இடைச்செயல் எதிர்மறை இடைச்செயல் அப்படிங்கிறது மிக மிக வெரி வெரி ஈஸியாக இருக்கும். இந்த லெசன் பொறுத்த வரைக்குமே ஈஸி தான். அதுவும் இந்த டாபிக் மிக மிக ஈஸி. ஏற்கனவே நம்ம படித்த அந்த இது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. போன வருஷம் 11th நம்ம படித்தது கொஞ்சம் இதில் நம்ம படிக்க போகிறோம். அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர் ஒருங்குயிரி நிலைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து மியூச்சுவலிசம். உனக்கு நான் யூஸு எனக்கு நீ யூஸு அப்படிங்கிறது தான் இது மியூச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 2 சிற்றினங்கள் சேர்ந்து வாழும்போது ரெண்டுமே பயனடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒருங்குயிரி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக லைக்கன், பூஞ்சை வேரிகள் இதெல்லாம் படிச்சிருப்போங்க. பூஞ்சை வேரினா மைக்கோரைசா இதெல்லாம் இப்போ நம்ம படிச்சிருப்போங்க. லைக்கன்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒருங்குயிரி தன்மையை நம்ம என்ன சொல்லுவாங்க, லைக்கன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்காக்களும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழும்போது ஆல்காக்களும் பயனடையுது பூஞ்சைகளும் பயனடையுது. எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பூஞ்சைகள் பார்த்தோம் அப்படின்னா என்னது, நீரையை ஒரு தகவமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீரை வந்து தக்க வச்சுக்கொள்ளும். நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி என்ன பண்ணுது ஆல்காக்களுக்கு பாசிகளுக்கு கொடுக்குது. பாசிகள் என்ன பண்ணுது உணவை உற்பத்தி செஞ்சு பூஞ்சைகளுக்கு கொடுக்குது. அப்போ பூஞ்சைகளுக்கும் யூஸு ஆல்காக்களுக்கும் யூஸு. அதேமாதிரி பூஞ்சை வேரிகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த பூஞ்சைகள் எங்கே வந்து பார்த்தோம்னா உயர் தாவரங்களின் வேர்களில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வாழுது. இப்போ வாழ்கிறதுக்கு இடம் கொடுக்குது தாவரங்கள். பூஞ்சை வேரிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தி தாவரங்களுக்கு வந்து கொடுக்குது. அதனால் ரெண்டுக்குமே யூஸு. இப்போ தாவரத்துக்கும் யூஸு பூஞ்சை வேரிகளுக்கும் அதாவது அந்த பூஞ்சைகளுக்கு வந்து யூஸு. அப்போ இது ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒருங்குயிர்த்தன்மை. 2 உயிரினும் சேர்ந்து வாழும்போது ரெண்டுமே பயனடையுது. உடன் உண்ணும் நிலை இங்கே +0 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று பயனடையுது ஒன்று பயனடைவதும் இல்லை பாதிப்படைவதும் இல்லை. எடுத்துக்காட்டாக அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு சிற்றினம் பயனடைகிறது மற்றொரு சிற்றினம் பயனடைவதில்லை அல்லது பாதிப்படைவதில்லை. எடுத்துக்காட்டாக ஆர்க்கிடுகள் வன்கொடிகள் முதலியன கொடுத்துருக்காங்க. ஆர்க்கிடுகள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா நமக்கு வாண்டா அப்படிங்கிற ஒரு தாவரம் நம்ம படிச்சிருப்போம். தொற்று தாவரம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அந்த தொற்று தாவரம் ஒரு தாவரத்தோட பட்டைகளின் மீது என்ன பண்ணுது வாழுது. அந்த பட்டைகளின் மீது வாழ்கிறதுனால அந்த தாவரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குதா, ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுக்காகனா தங்குறதுக்காக ஒரு இடத்துக்காக இன்னொரு தாவரத்தை என்ன பண்ணுது நம்பி இருக்கிறத வந்து அந்த தாவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்குறதில்ல. அப்போ அந்த வாண்டாங்கிற தாவரத்துக்கு யூஸு. பட் ஆனால் இன்னொரு தாவரத்துக்கு பயனும் இல்லை பாதிப்பும் இல்லை. அந்த பயனில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வன்கொடிகள் அப்படிங்கிறது வந்து பெருங்கொடிகள் நம்ம சொல்லுவோங்க. ஒரு மரத்து மேலே ஏறுது. எதுக்காக மரத்து மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தோம்னா வன்கொடிகள் சூரிய ஒளியை வந்து அந்த தன்னை வந்து காட்டுறதுக்காக. ஏன்னா சூரிய ஒளி இருந்தால் தான் இதோட ஒளிச்சேர்க்கை செய்ய முடியும். அப்போ சூரிய ஒளியை பார்க்குறதுக்காக இன்னொரு தாவரத்தின் மீது என்ன பண்ணுன்னா படர்ந்து மேலே ஏறுது. மேலே ஏறி சூரிய ஒளி காமிக்கிறதுக்காகவும் இன்னொன்று எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக பூவை கொண்டு போய் வெளியில் காட்டும். அதுக்காக தான் வன்கொடிகள் என்ன பண்ணுது இன்னொரு தாவரத்தின் மீது ஏறுது. இதனால் வன்கொடிகளுக்கு வந்து யூஸு. ஆனால் அந்த எந்த தாவரத்தின் மீது ஏறுதோ அந்த தாவரத்துக்கு பயனும் இல்லை பாதிப்பும் இல்லை. அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. உடன் உண்ணும் நிலை அப்படிங்கிறது தான் காமன்சலிசம். அது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ். ஒரு தாவரம் பயன்பெறும் இன்னொரு தாவரம் பயனடைவதும் இல்லை பாதிப்படைவதும் இல்லை. இது ரெண்டுமே நேர்மறை இடைச்செயல்கள். எதிர்மறை இடைச்செயல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பயனடையும் இன்னொன்று வந்து பாதிப்படையும். இதில் வந்து 4 வகையில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை. அதில் பாரு குறியீடு கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ ஒன்று பயனடையும் மற்றொன்று பாதிப்படையும் அப்படின்னு அர்த்தம். மைனஸ்னால் பாதிப்படையும்னு அர்த்தம். எடுத்துக்காட்டாக ட்ரெஸ்ஸிரா நெப்பந்தஸ் இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸிரா நெப்பந்தஸ்ங்கிறது வந்து என்னது பூச்சி உண்ணும் தாவரம். பூச்சிகள் அப்படிங்கிறது வந்து விலங்கு. அந்த விலங்குகளை என்ன பண்ணுது உணவாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய புரதத்தை உறிஞ்சி வாழுது. அப்போ கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதிர்மறை இடைச்செயல்கள். இன்னும் நம்ம சொல்லலாம் ஒரு விலங்குகளுக்கும் இன்னொரு விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய எதிர்மறை இடைச்செயல் கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை கூட சொல்லலாம். எடுத்துக்காட்டாக ஒரு புலி என்ன பண்ணு பார்த்தோன்னா ஒரு மானை துரத்துது. இப்போ மானை துரத்தி மானை உண்ணுது. அப்போ மானை உண்ணுது அப்படிங்கிறது வந்து எது வந்து பார்த்தா அப்படின்னா பயனடையுது அப்படின்னா புலிங்கிற ஒரு உயிரினம் பயனடையுது. பட் ஆனால் மான் என்ன பண்ணுது பாதிப்படையுது. அப்போ அதுவும் என்ன சொல்லலாம் கொன்றுண்ணி வாழ்க்கை முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சரி, விலங்குகள்லையும் சொல்கிறேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக. அடுத்து பார்த்தோம்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை.
ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையும் ப்ளஸ்ஸு மைனஸ் தான். ஏன்னா ஒட்டுண்ணி அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா ஒரு ஓம்பேரி தாவரத்தின் மீது இன்னொரு தாவரம் போய் உட்காருது. அப்போ அந்த தாவரத்தில் கூடிய உணவுப் பொருளையும் நீரையும் உறிஞ்சி வாழுது. எடுத்துக்காட்டாக நம்ம படிச்சிருப்போங்க, கஸ்குட்டா விஸ்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கஸ்குட்டா, டுராண்டா, விஸ்கம் இது 3 தாவரம் கொடுத்துருப்பாங்க. 3 தாவரங்களுமே ஒட்டுண்ணி தாவரம் தான். கஸ்குட்டா நமக்கு தெரிஞ்ச தாவரம், மஞ்சள் கலரில் இருக்கும், கொடி மாதிரி போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து அந்த உறிஞ்சி வேர்கள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஸ்டோரியா அப்படிங்கிற உறிஞ்சி வேர் என்ன பண்ணுது, ஓம்பேரி தாவரத்துக்குள்ளே நுழைச்சிட்டு ஓம்பேரி தாவரத்துலேருந்து உணவுப் பொருளையும் நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி என்ன பண்ணுது, இந்த தாவரம் வாழுது. அப்போ ஓம்பேரி தாவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் கஸ்குட்டா அப்படிங்கிற தாவரம் என்னது, பயன்பெறுது. அப்போ ஒரு தாவரம் பயனடையுது, மற்றொரு தாவரம் என்ன அது பாதிப்படையுது. அதனால் இதுவும் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே காமன், அதை புரிஞ்சுக்கணும். ஒன்று அதாவது 4ம் 5ம் பார்த்தோம்னா என்ன வரும், ப்ளஸ்ஸு மைனஸ் தான் வரும். அடுத்தது பார்த்தோன்னா போட்டியிடுதல். போட்டியிடுதலில் பாரு 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. போட்டியிடுது 2 உயிரினமும் என்ன ஆகுது, பாதிப்படையுது. அதாவது 2 சிற்றினங்களும் பாதிப்படைகின்றன. எடுத்துக்காட்டாக புல்வெளி சிற்றினங்கள். இப்போ புல்வெளியில் பல வகையான புல்கள் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா வருது. இப்போ ஒரு இடத்துல புல் போடுறாங்க. புற்கள் எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நெருக்கமாக முளைக்கும், ரொம்ப அடர்த்தியாக முளைக்கும். அப்போ எல்லாமே பார்த்தோம்னா எல்லா அந்த புல்லுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான ஓட்டப்பொருளே தேவைப்படுது. அப்போ அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டப்பொருள் என்ன பண்ணுது, மாறி மாறி போட்டியிட்டு உறிஞ்சிப்பட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஏதாவது நீர் இல்லாத போதோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களால் என்ன பண்ணும், அத்தனை உயிரினங்களும் என்ன பண்ணும், அழிய துவங்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, போட்டியிடுறதுனால 2 தாவரங்களுமே என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா பயனடையாமல் போய் 2மே இறந்துருது லாஸ்ட்டாக. அதனால தான் போட்டியிடுதல் வந்து மைனஸ் 2 தாவரங்களுமே என்ன பண்ணுது, பாதிப்படைகின்றன அப்படிங்கிறது. அமான்சிலிசம் 1 மைனஸ், இன்னொன்று 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, 1 பாதிப்படையுது, இன்னொன்று பாதிப்படைவதும் இல்லை பயன்பெறுவதும் இல்லை. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு. ஒன்று பாதிப்படைகிறது, மற்றொரு சிற்றினம் பாதிப்படைவதில்லை. எடுத்துக்காட்டாக பென்சிலியம் ஸ்டெபலோகாக்கஸ். பென்சிலியம் அப்படிங்கிறது பூஞ்சை, ஸ்டெபலோகாக்கஸ்ங்கிறது பாக்டீரியா. சரி, பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு என்னது ஆன்டிபயாட்டிக் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அதாவது உயிரெதிர் பொருளானது உற்பத்தி செய்யப்படுது. பென்சிலின் அப்படிங்கிற உயிரெதிர் பொருள் வந்து உற்பத்தி செய்யுது. பட் ஆனால் அந்த பென்சிலின் அப்படிங்கிற அந்த உயிரெதிர் பொருளை உற்பத்தி செய்கிறதுனால இந்த பூஞ்சைக்கு ஏதாவது பயனா அப்படின்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அது 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள் அந்த உயிரினத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பயன்பெறாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பென்சிலின் அப்படிங்கிற உயிரெதிர் பொருள் உற்பத்தி செய்கிறதுனால பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற அந்த பூஞ்சைக்கு வந்து யூஸ் அப்படின்னா யூஸ் கிடையாது. பட் ஆனால் ஸ்டெபிலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு அது தேவைப்படுது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ ஸ்டெபிலோகாக்கஸ்ங்கிற பாக்டீரியா வந்து என்னது பாதிப்புக்குள்ளாகுது. ஆனால் பென்சிலியம் நொட்டேட்டம் பென்சிலின் உற்பத்தி செய்கிறதுனால ஏதாவது பாதிப்படையுது அப்படின்னா கிடையாது. அதுதான் இந்த இடத்துல அமான்சிலிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன்சிலிசத்துக்கும் அமான்சிலிசத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது +0, இது -0. அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. இதை பற்றி தான் இப்போ அந்த டேபிள் காலத்தில் இருக்கிறத பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் என்னென்ன நான் சொன்னணும் அதை வந்து கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நான் பார்க்கலாம். இப்போ நேர்மறை இடைச்செயல். இவ்வகை இடைச்செயல் பங்கேற்கும் சிற்றினங்கள் 1 மட்டுமே அல்லது 2மே பயனடைகின்றன. எடுத்துக்காட்டாக ஓங்குயிரி நிலை, உடன் உண்ணு நிலை, 2லேயே சொல்லிடலாம். 2மே பயனடைஞ்சிச்சுன்னா அது ஓங்குயிரி நிலை, 1 மட்டும் பயனடைஞ்சிச்சு அப்படின்னா அது உடன் உண்ணு நிலை. இப்போ ஓங்குயிரி நிலை 2 வகையான சிற்றினங்களுக்கு இடையே ஏற்படும் கட்டாய இடைச்செயல்களால் 2 சிற்றினங்களும் பயன்படுகின்றன. இதற்கான சில பொதுவான எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. அந்த எடுத்துக்காட்டு வச்சு நம்ம பார்த்துலாம் பாரு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நைட்ரஜன் நிலைப்படுத்திகள். நமக்கு தெரிஞ்ச லெகும் தாவரங்கள், அதாவது பயறு வகை தாவரங்களில் அதோட வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ரைசோபியத்துக்கும் அந்த வேர் முடிச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒருங்குயிரித்தன்மை அதுதான் கொடுத்துருப்பாங்க பாரு. லெகும் தாவர வேர்களிலிருந்து ரைசோபியம் உணவினை எடுத்துக்கொள்வது, அதற்கு பதிலாக வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தி நைட்ரேட்டாக மாற்றி ஓம்பேரி தாவரங்களுக்கு கிடைக்குமாறு செய்வது ரைசோபியம். அப்போ ரைசோபியம் நைட்ரஜனை நிலைநிறுத்தி தருது தாவரங்களுக்கு. தாவரம் என்ன வந்து உணவுப் பொருளை ரைசோபியத்துக்கு வழங்குது. அப்போ 2க்கு என்னது, ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருங்குயிரி தன்மை. உனக்கு நான் யூஸு எனக்கு நீ யூஸுன்னு 2க்குள்ளே என்ன பண்ணுறது, ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறது. இது ஒன்று. மற்ற உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் பெரணியான அசோல்லா அப்படிங்கிற ஒரு தாவரம். அசோல்லா அப்படிங்கிற ஒரு தாவரம், இது ஒரு டெரிடோபைட்டு தாவரம். நைட்ரஜன் நிலைநிறுத்தும் சயனோபாக்டீரியத்தை வச்சுருக்குது. அப்போ இதே மாதிரி தான் சயனோபாக்டீரியா என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் நிலைப்படுத்தி அசோல்லாவுக்கு கொடுக்குது, அசோல்லா உணவையும் கொடுக்குது. அதை எடுத்துக்காட்ட சொல்லலாம். இன்னொன்று சைக்கஸ் ஜிம்னோசம் தாவரம். அது வந்து பார்த்தோம்னா பவள வேர்களில் காணப்படக்கூடிய அனபீனா அப்படிங்கிற சயனோபாக்டீரியா. இது ஒரு ஓங்குயிரித்தன்மை தான். ஏற்கனவே அதே மாதிரி தான் ஆந்தோசராசில் உடலத்தில் காணப்படுகின்ற சயனோபாக்டீரியம் நாஸ்டாக், 11ல் நம்ம படிச்சிருப்போங்க.
அத்திப்பழங்களில் காணப்படக்கூடிய குளவிகள். இதில் என்ன ஒரு ஒருங்குயிர்த்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய குளவிகள் என்ன பண்ணு பார்த்தோம்னா அயல மகரந்த சேர்க்கை செய்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது குளவிகள். அப்போ அந்த குளவிகளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, அத்திப்பழம் உற்பத்தி பண்ணக்கூடிய மகரந்த தூள் என்ன பண்ணுது, இது ஒன்று வாழுது. அப்போ குளவிக்கு அந்த மகரந்தம் கிடைக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா மகரந்த தூளை வந்து வேற ஒரு தாவரத்துக்கு மாற்றி என்ன பண்ணுது, அயல மகரந்த சேர்க்கைக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா இது யூஸ். அதனால் இது ஒரு ஒங்குயிர்த்தன்மை. குளவி இல்லைன்னா இதில் அயல மகரந்த சேர்க்கை நடக்காது. அப்போ அத்திப்பழம் இல்லைன்னா குளவிக்கு என்ன பண்ணாது, உணவு கிடைக்காது. ரெண்டுக்கும் ஒரு என்னதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒருங்குயிர்த்தன்மை. அதேமாதிரி லைக்கன் நமக்கு தெரிஞ்சு தான் ஆல்கா மற்றும் பூஞ்சலுக்கு இடையான ஒருங்குயிர்த்தன்மை. மைக்ரோசா வந்து உயர்த்தாவர வேர்களுக்கும் பூஞ்சலுக்கு இடையான உறவு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், முன்னையே சொன்னேன். அடுத்து நாம் பார்க்குறது உடன் உண்ணும் நிலை, காமன் சிலிஷம். இருவேறு சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயலால் ஒன்று பயனடைகிறது, மற்றொன்று என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பயனடைவதில்லை அல்லது பாதிப்படைவதில்லை. அப்போ இதுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சிம்பிள் பார்த்தோம்னா என்ன சொன்னோம், 1 ப்ளஸ்ஸு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்னு சொன்னோம். ஒன்று பயன்பெறும், இன்னொன்று பயனடைவதும் இல்லை பாதிப்படைவதும் இல்லை. இதில் பயனடைகின்ற சிற்றினத்தை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா காமன் செல். இந்த ப்ளஸ் தான் என்ன சொல்லுவாங்க, காமன் செல் எனவும், அதே சமயம் மற்ற சிற்றினமானது ஓம்பீரி எனவும். இந்த 0ங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, ஓம்பீரி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இவற்றுக்கு பொதுவான எடுத்துக்காட்டு வந்து பின்வருமாறு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து தொற்று தாவரங்கள். நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு தொற்று தாவரமானது மற்றொரு தாவரத்தின் மீது எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் தொற்றி வாழ்வது தொற்று தாவரங்கள். அதாவது அந்த ஓம்பீரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாமல் எதுக்காக மட்டுமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவை பொதுவாக வெப்பமண்டல மழைக்காடுகளில் வாழப்படுகின்றன. பொதுவாக எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்வதற்காக, ஒரு இடத்துக்காக மட்டுமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்னொரு தாவரங்களை வந்து நம்பி வாழுது, சார்ந்து வாழுது. அப்படின்னா அந்த தாவரங்கள் என்ன சொல்லுவோம் நம்ம, தொற்று தாவரங்கள். இப்போ உயர்நிலை தொற்று தாவரங்கள் ஆர்க்கிடுகள் வளிமண்டலத்திலிருந்து ஊட்டச்சத்துக்கள், நீர் ஆகியவற்றை உறிஞ்சும் வேர்களில் காணப்படுகின்ற வெலமன் என்ற சிறப்புகை திசுக்கள் மூலம் பெறுகின்றன. ஏற்கனவே படித்து தான், வாண்டாவில் பார்த்தோம்னா 2 வகையான வேர்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொன்னோம். ஒன்று வந்து ஆகாய வேர்கள், ஒன்று பற்று வேர்கள். இங்கே வந்து ஆகாய வேர்கள் என்ன சொன்னால் நிலப்புற உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆகாய வேர்கள் நம்ம படிச்சிருப்போம். ஆகாய வேர்கள் பார்த்தா அப்படின்னா பஞ்சு போன்ற வெலாமன் அப்படிங்கிற திசு காணப்படுதுன்னு சொல்லுவோம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி அந்த என்ன பண்ணுது, தாவரங்களுக்கு வந்து கொடுக்குது, நீரை கொடுக்குது. அதாவது நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுவது தான் வேரோட பண்பு. ஆனால் அந்த பண்பை ரெண்டாக பிரிச்சுக்குது. ஒன்று நீருக்காகவும், நீருக்காகவும், இன்னொன்று கனிமங்களுக்காகவும். அப்போ நிலப்புற உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த ஆகாய வேர்கள் என்ன பண்ணு பார்த்தோம்னா நீரை உறிஞ்சுவதற்காகவும், வளிமண்டலத்திலையும் மழைநீர் வரும்போது அதில் இருக்கக்கூடிய நீரையும் உறிஞ்சி வாழுது. பற்று வேர்கள் என்ன பார்த்தோம்னா ஆதாரத்துக்காக, அதாவது இன்னொரு தாவரத்தை வந்து பற்ற பிடிச்சதுக்காக வந்து பற்று வேர்களும், அது மட்டும் இல்லாமல் அதோட பட்டைகளில் இருக்கக்கூடிய தூசுகளில் இருக்கக்கூடிய கனிம உப்புகள் என்ன பண்ணு பார்த்தோம்னா உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்குது, மேலே இருக்கக்கூடிய அந்த இலை பகுதிகளுக்கு வந்து கொடுக்குது. அதனால் இந்த பற்று வேர்கள்ங்கிறது யூஸு. இப்போ 2 வகையான வேர்கள் இதில் காணப்படுது. ஆதார தாவரம் தான் அந்த ஓம்பேரி தாவரம். இப்போ இலைகள் பசுமையாக இருக்கனால உணவுப் பொருளை தானே என்ன பண்ணுறது, தயாரிச்சுக்குது. இப்போ ஓம்பேரி தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. சரி, எனவே தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை அவைகளே தயாரித்துக் கொள்கின்றன. இவை பிற ஓம்பேரி தாவரங்களை உறைவிடத்துக்காக மட்டுமே நம்பியுள்ளதனால் இதனால் ஓம்பேரி தாவரத்துக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை. அதான் பயனில் முக்கியமான பயன். தட்ஸ் ஆல். அடுத்தது பல ஆர்க்கிடுகள், பெரணிகள், வன்கொடிகள், வன்கொடிகள் சொன்னோம் இல்லையா, அது தொங்கும் மாஸ்கள், அதாவது இது வந்து பார்த்தோம்னா பிரயோபைட் தாவரங்கள். மாஸ்கள் நம்ம படிச்சிருக்கோங்க. அது பெப்ரோமியா, மணி தாவரம், மணி பிளான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க ஏற்கனவே. இதெல்லாம் வளர்த்துவாங்க, அதுவும் கொடி மாதிரி இருக்கும். இன்னொரு தாவரத்தை வந்து தாவரத்து மேலே ஏறி வாழும். பட் ஆனால் அந்த தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அதே மாதிரி அஸ்னியா, லைக்கன் அப்படிங்கிறது, இது ஒரு லைக்கனோட வகை, அஸ்னியா அப்படிங்கிறது. ஆகியவை தொற்று தாவரங்களுக்கான பிற எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பானியா மாஸ், டில்லான்ஷியா போன்ற ஆகிய என்ன பார்த்தோம்னா ஓக் மற்றும் பைன் மரப்பட்டைகளின் மேலே வளர்கின்றன. எந்த தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓக் மற்றும் பைன் மரப்பட்டைகளோட மேலே வாழக்கூடிய தாவரங்கள்னு பார்த்தோன்னா ஸ்பானியா மாஸும் டில்லான்ஷியா, இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எதுக்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா உடன் உண்ணும் நிலை, அதாவது பார்த்தோம் அப்படின்னா காமன் சிலிசம் சொன்னோம் இல்லையா, அதற்கான எடுத்துக்காட்டுகள். சரி, அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னோடி கூட்டுறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புரோட்டோ கோஆப்ரேஷன். முன்னோடி கூட்டுறவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரு வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே இடைச்செயல்கள் இரண்டும் பயனடைகின்றன. 2 சிற்றினங்களுக்கிடையே இடைச்செயல்களில் இரண்டுமே பயனடையுது, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்திராத உறவு முறை கொண்ட நிகழ்வு. பாருங்கள், 2 சேர்ந்து வாழுது, 2மே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது.
அப்படின்னு சொன்னோம். ரெண்டுமே பயன்படுது அப்படின்னா அது வந்து மியூச்சுவலிசம், அதாவது பார்த்தோம்னா ஒருங்குயிரித்தன்மைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முன்னோடி கூட்டுறவுங்கிறது என்னென்னா 2 சிற்றினங்கள் சேர்ந்து வாழுது, சேர்ந்து வாழ்றதுல 2 பேருக்கும் இடைச்செயல் இருக்குது. ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதுல சார்ந்திராத உறவு முறை தான் முக்கியமான பாயிண்ட். ஒன்றை ஒன்று சார்ந்திராத உறவு முறை, அதனால தான் அதுக்கு பேர் முன்னோடி கூட்டுறவுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு மண்வாழ் பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையேயான உறவு. இப்போ பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ அந்த தாவரம் வந்து நல்லா வளருது, அந்த தாவரம் வயசாகி இறந்துருது. அந்த இறந்து போன அந்த தாவரத்தை வந்து மக்க வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கிய நிலையாக மாற்றுறது எதுன்னு பார்த்தோம்னா, சிதைக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் தான் என்ன பண்ணுது, சிதைக்குது. இப்போ பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும், தாவரங்கள் இருந்தால்தான் பாக்டீரியாக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் உணவுப் பொருளே கிடைக்கும். அதே மாதிரி பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் சிதைச்சாதான் தாவரங்களுக்கு என்ன பண்ணுது, கனிமப் பொருட்கள், அந்த கனிம ஊட்டப்பொருட்கள் என்ன பண்ணுது பார்த்தோம்னா தாவரங்களுக்கு கிடைக்கும். கரிமப் பொருட்களும் தாவரங்களுக்கு கிடைக்கும். அப்போ தாவரங்களும் இந்த பூஞ்சைகளும் என்ன பண்ணுது, இடையேயான ஒரு உறவுமுறை இருக்குது. ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதில்லை. இது இறந்துச்சுன்னா அது சிதைக்குது, இது சிதைச்சிச்சின்னா அதுக்கே உணவு கிடைக்குது. அதில் இருக்கக்கூடிய கனிமப் பொருட்கள் என்ன பண்ணுது, தாவரங்களுக்கு வந்து ஊட்டப்பொருளாகவும் கிடைக்குது. இதுதான் மலைகளில் நடக்கிறது. பெரிய பார்த்தா அப்படின்னா மலைகளில் வந்து மரங்கள் நிறையா இருக்குது. அந்த மரங்களில் இறந்த கழிவுகள் எல்லாத்தையுமே சிதைச்சி அந்த ஊட்டப்பொருளை திரும்பவும் தாவரத்துக்கே கொடுக்குது. இப்போ பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளுக்கும் அதே மாதிரி தாவரங்களுக்கு ரெண்டுக்கும் இடையேயான ஒரு உறவு முறை தான் முன்னோடி கூட்டுறவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா எதிர்மறை இடைச்செயல். நேர்மறை இடைச்செயல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது எதிர்மறை இடைச்செயல். பங்கேற்கும் சிற்றினங்களில் ஒன்று பயனடைகிறது ஆனால் மற்றொன்று பாதிக்கப்படுகிறது. இது எதிர்மறை இடைச்செயல் என்று அழைக்கப்படுகிறது. இது 2 மார்க் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை, ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை, போட்டியிடுதல், அமன்சிலிசம். இந்த 4 வகையை பற்றி நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை, ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை ரெண்டுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ். இது ரெண்டுக்குமே போட்டியிடுதலுக்கு மைனஸ், அமன்சிலிசத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -0. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேர் கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை. 2 வகையான உயிரினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களில் ஒரு உயிரி மற்றொன்று உயிரியை அழித்து உணவினை பெறுகின்றது. இப்போ பாரு, எந்த உயிரி இந்த இப்போ குடுவை தாவரம் பூச்சியுடன் அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த குடுவை தாவரம் நெப்பந்தஸ். அந்த நெப்பந்தஸ் அப்படிங்கிற தாவரம் பூச்சியினை என்ன பண்ணுது, அழித்து அதிலேருந்து உணவுப் பொருளை பெறுகிறது. அப்போ கொல்லும் இனங்களுக்கு என்ன பண்ணுன்னா கொன்றுண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது கொன்றுண்ணின்னு பார்த்தோம்னா அந்த குடுவை தாவரம் நெப்பந்தஸ்ங்கிறது தான் கொன்றுண்ணி. கொல்லப்பட்டவை இறை உயிரிகள், அதாவது பிரேன்னு சொல்லுவாங்க, அது ப்ரெடட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்றுண்ணிகளை வந்து ப்ரெடட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை உயிர்களை வந்து ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இறை உயிர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூச்சி. இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க. இறை உயிர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லப்பட்டவை இறை உயிரிகள். கொன்று உண்ணிகள் என்ன சொல்லுவோம் நம்ம, ப்ரெடட்டார், அதாவது கொல்லும் இனங்களை வந்து கொன்றுண்ணிகள்னு சொல்கிறாங்க. கொல்லும் இனங்கள் என்ன பேர், கொன்றுண்ணிகள், அதாவது ப்ரெடட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க் இருக்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொன்றுண்ணிகள் நன்மை அடையும் போது இறை உயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. எது நன்மை, நெப்பந்தஸ் நன்மை அடைஞ்சிச்சு அப்படின்னா பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா பாதிப்படையும். இப்போ பூச்சிங்கிறது என்னது, இறை உயிரி. நெப்பந்தஸ் அப்படிங்கிறது வந்து கொன்று உண்ணிகள். சரி, எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ட்ரெஸீரா சூரிய பனித்துளி தாவரம். இதெல்லாம் நம்ம 11லேயே பார்த்துருக்கோம். டயக்ராம் போட்டு காட்டு அதில் போட்டிருந்தாங்க. நெப்பந்தஸ் குடுவை தாவரம், இப்போ டயக்ராம் பார்த்துமே. அது டயோனியா வீனஸ் பிளேட்ராப், வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம், இதுவும் பார்த்துருப்போம். யூட்ரிகுலேரியா பை தாவரம், இது வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். சாராசீனியா, இது மாதிரியான தாவரங்கள் பார்த்தோம்னா சாராசீனியா அதுவும் வந்து ஒரு குடுவை மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், நீளமாக இப்படி குடுவை பார்க்குறது நெப்பந்தஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எரெக்டாக, ஏதாவது நிமிர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, இது மாதிரியான தாவரங்கள் பார்த்தோம்னா பூச்சி உண்ணும் தாவரங்கள் பூச்சிகள் மற்றும் சிறு விலங்குகளை சாப்பிடுவதன் மூலம் தேவையான நைட்ரஜனை பெறுகிறது. எதுக்காக இது பூச்சி உண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணில் வந்து நைட்ரஜன் குறைபாடாக இருக்கக்கூடிய மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவரங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா உணவுப் பொருளையே உற்பத்தி செய்யும். பட் ஆனால் என்னென்னு பார்த்தோம்னா புரதத்தை உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ அந்த புரதத்தை உற்பத்தி செய்ய முடியாதனால அந்த புரதத்தை பெறுவதற்காக பூச்சிகளை உண்டு அதில் இருக்கக்கூடிய புரதத்தை என்ன பண்ணுதுன்னா டேரெக்டாகவே தாவரங்கள் வந்து எடுத்துக்குது. அதுக்காக தான் பூச்சிகளை உண்ணுது. அதேமாதிரி பாரு, பல தாவர உண்ணிகள் கொன்று உண்ணிகள் என அழைக்கப்படுகின்றன. பல தாவர உண்ணிகளையும் நம்ம என்ன சொல்கிறாங்க, கொன்று உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவர உண்ணிகள் எதுன்னு பார்த்தோம்னா தாவரத்தை சாப்பிட்றதுலையே கால்நடைகள், எருமை மாடு, அதே மாதிரி மாடு, ஆடுகள், இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா தாவரங்களை உண்ணுது. அப்போ இது ஒரு அதுக்கு ஆப்போசிட்டு.
அது வந்து பூச்சிகள் பூச்சி விலங்குகளை தாவரங்கள் எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. இது வந்து இந்த தாவரங்களை விலங்குகள் எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. அப்போ இதில் எது கொன்றுண்ணிகள்னால் அந்த கால்நடைகள், அந்த ஒட்டகங்கள், ஆடுகள் இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தோம்னா கொன்றுண்ணிகள். அப்போ எதுன்னு பார்த்தா அப்படின்னா இறை உயிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தாவரங்கள். வேறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒட்டகங்கள், ஆடுகள் முதலியன அடிக்கடி சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்களின் இளம் தாவர தண்டினுடைய இளம் துளிர்களை மேய்கின்றன. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. பொதுவாக பல்பொரு தாவரங்களை காட்டிலும் ஒரு பொரு தாவரங்களே அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. காரணம் என்ன பார்த்தோன்னா மாடு எருமைகள்லாம் பார்த்தா அப்படின்னா கீழே குமிஞ்சு தான் மேயும். அப்போ ஒரு பருவ தாவரங்கள் தான் கீழே இருக்கும். பல்பொரு தாவரங்கள்லாம் எப்பயுமே உயரமாக இருக்கும். அது மாதிரி உயரமாக எட்டி பறிக்க முடியாது. அதனால் எப்பயும் அதிகமாக பல பருவ தாவரங்களை விட என்ன பண்ணுது ஒரு பருவ தாவரங்களையே அதிகமாக பாதிப்படையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மேய்தல் மற்றும் இளந்துளிர் மேய்தல் தாவர செறிவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அது காரணம் இந்த கொன்றுண்ணிகள் தான் காரணம். சரி, பூச்சிகளின் கிட்டத்தட்ட 25% பூச்சிகள் தாவர கொல்லிகளாகும். இதை முக்கியமான பார்த்துச்சோம். பூச்சிகளின் கிட்டத்தட்ட 25% பூச்சிகள் தாவர கொல்லிகளாகவும் தாவர சாறு மற்றும் தாவர பாகங்களை உண்ணுதல். இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சிகளின் கிட்டத்தட்ட 20% பூச்சிகளின் தாவர கொல்லிகளாகும் தாவர சாறு மற்றும் தாவர பாகங்களை உண்ணுதல் அப்படின்னு இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ தாவரங்களும் என்ன பண்ணுது, பூச்சிகள் வந்து தாக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் பாரு யூட்ரிகுலேரியா அப்படிங்கிற ஒரு பூச்சி உண்ணும் தாவரத்தை பற்றி இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஒரு தாவரம். அந்த தாவரம் பூச்சி உண்ணும் தாவரம் இப்படி தான் இருக்கும். பை வடிவ தாவரம்னு சொல்லுவாங்க, பை தாவரம்னு சொல்லுவாங்க யூட்ரிகுலேரியா. இது வந்து நீர்வாழ் தாவரம், நீருக்குள் மூழ்கி இருக்கும். இதில் வந்து வேரே கிடையாது. வேறு இல்லாத ஒரு நீள்மூழ்கி தாவரம் அப்படின்னா எது சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா யூட்ரிகுலேரியா. இது வந்து எப்படி உயிர் வாழ்றதுன்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பை மாதிரியான அமைப்புகள், இலைகள் என்ன உருவாக்கிதுன்னு பார்த்தோம்னா பை மாதிரியான அமைப்புகளை வந்து உருவாக்கிது. இந்த பைகள் பார்த்தோம்னா உணர்தூவிகள் இருக்கும். பூச்சிகள் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது, அந்த உணர்தூவிகள் மூலமாக உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுது. பூச்சிகள் வந்து உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய செரிப்பு திரவத்தின் மூலமாக அந்த புழுக்களோ இல்லை பூச்சிகளோ என்ன பண்ணு பார்த்தோம்னா செரிக்கி வச்சு உறிஞ்சி தூவிகள் மூலம் உறிஞ்சி அதுக்கு தேவையான உணவுப் பொருள் என்ன பண்ணுறது பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. அதே மாதிரி தாவரங்களில் பல தற்காப்பு செயல்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் கொன்று உண்ணுதல் தவிர்க்கப்படுகிறது. தாவரங்களிலே சில தற்காப்பு செயல்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னை பாதுகாத்துறதுக்காக சில பொருட்களை என்ன பண்ணுறது பார்த்தோன்னா உற்பத்தி செய்கிறதுனால உண்ணுதல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பாரு, எருக்கை வந்து எந்த மாடு வந்து மேயறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடாது. அப்படி சாப்பிட்டாலும் ஆடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா எருக்கு இதயத்தை பாதிக்கும் நச்சுத்தன்மையுள்ள கிளைக்கோசைடுகளை உற்பத்தி செய்யுது. அதனால் அந்த எருக்கு செடி வந்து அதிகமாக விரும்புறதில்ல. அதனால் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அந்த மேய்தலிலிருந்து தவிர்க்கப்படுகிறது. அதேமாதிரி புகையிலையானது பார்த்தோம்னா நிக்கோட்டினை உற்பத்தி செய்யுது. காப்பி தாவரங்களில் காப்பினை உற்பத்தி செய்கிறதுனால இது மாதிரியான தாவரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேய்தல் ஆடு மாடுலாம் என்ன பார்த்தோம்னா அதிகமாக எடுக்காததுக்கு காரணம் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருட்கள் தான் காரணம். அதான் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கேட்பாங்க. எருக்கில் காணப்படக்கூடிய கிளைக்கோசைடுகள் எதை பாதிக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இதயத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புகையிலையத்தில் என்னத்தை உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்தோன்னா நிக்கோட்டின் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. காப்பியில் பார்த்தோம்னா எது உற்பத்தி செய்யுதுன்னா காப்பின் உற்பத்தி செய்யுது. இதனால் மேய்ச்சல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுகிறது. சரி, அதே மாதிரி இப்போ சிங்கோனா தாவரம் குவினைனை உற்பத்தி செய்வதன் மூலமும் அதேமாதிரி போகன்வில்லியாவில் பார்த்தோம்னா போகன்வில்லியானா காகித பூச்செடி எப்படி இருக்கும், முள்ளு இருக்கும் இல்லையா, அதனாலையும் ஒப்பன்சியாவில் காணப்படக்கூடிய ஒப்பன்சியான்னு தெரியும், சப்பாத்தி கல்லி, அதில் இருக்கக்கூடிய சிறுமுக்களும் கள்ளிச்செடியில் சுரக்கப்படக்கூடிய பால் ஆகியன கொன்று திணிகளை வெறுக்க செய்து தாவரங்களை பாதுகாத்து கொள்ள உதவுகிறது. பாரு, தாவரங்கள் வந்து தன்னை பாதுகாத்துறதுக்காக என்னென்னத்தை வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்துக்கோம். சிங்கோனால் குவினன் உற்பத்தி செய்து போகன்வில்லியாவில் முட்கள் இருக்கிறனால மேய முடியாது. ஏன்னா வாயை குத்தும் இல்லையா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து வாயை குத்தும். அது மாதிரி ஒப்பன்சியாவில் முட்களே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஏன்னா இலைகள் என்ன உருமாறிக்குதுன்னா முட்களாக உருமாறிக்குது. கள்ளிச்செடியில் பால் சுரக்குது. அதை கள்ளிப்பால் சாப்பிட்டு செத்துருவோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணாதுன்னு பார்த்தோம்னா ஆடுகள் வந்து அந்த வாசத்துக்கு கண்டாவே வெறுக்கும். அதனால் அதை சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் வந்து தாவரங்கள் தன்னை பாதுகாத்திற்காக தற்காப்பு செயலுக்காக சிலதை வந்து உற்பத்தி செஞ்சுக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை. இவை 2 வெவ்வேறான சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்சல் தான். இதில் சிறிய கூட்டாளியானது என்ன சொல்லுவாங்க ஒட்டுண்ணி அப்படின்னும், பெரிய கூட்டாளி அப்படிங்கிறத ஓம்புயிரி அல்லது தாவரம் உணவினை பெறுகின்றன. இப்போ கஸ்குட்டா அப்படிங்கிறது வந்து ஒட்டுண்ணி, அது எந்த தாவரத்தின் மீது வளருதோ அந்த தாவரத்தை சொல்லுவாங்க நம்ம ஓம்புயிரின்னு சொல்கிறோங்க. எனவே ஒட்டுண்ணி சிற்றினமானது பயன்பெறும் போது ஓம்புயிரிகளானது என்ன பண்ணுது பாதிப்படையுது. ஓம்புயிரி
ஒட்டுண்ணி இடைச்செயல்களின் அடிப்படையில் ஒட்டுண்ணி வாழ்க்கையானது 2 வகைகளாக பயன்படுத்தப்படுகிறது. அது முழு ஒட்டுண்ணி, பகுதி ஒட்டுண்ணி. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். முழு ஒட்டுண்ணி அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா முழுவதுமாக ஓம்பேரி தாவரத்தை என்ன பண்ணியிருக்கோம், சார்ந்து இருக்கும். இப்போ பார்த்தா அப்படின்னா எடுத்துக்காட்டாக கஸ்குட்டா சொல்லியிருக்கலாம். ஒரு உயிரினமானது தனது உணவிற்காக ஓம்பேரி தாவரத்தினை முழுவதுமாக சார்ந்திருந்தால் அது முழு ஒட்டுண்ணி எனவும், பகுதி மட்டும் சார்ந்திருந்தால் அதுக்கு என்ன பண்ணால் மொத்த ஒட்டுண்ணிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இப்போ ஃபஸ்ட் நம்ம முழு ஒட்டுண்ணி பார்க்கலாம். முழு ஒட்டுண்ணியில் பார்த்தோம்னா எடுத்துக்காட்டாக கஸ்குட்டா. கஸ்குட்டா அப்படிங்கிற ஒரு தாவரம், இதுதான் கஸ்குட்டா. இதில் பார்த்தா எல்லோ கலராக சுருண்டு இருக்குங்க இல்லையா, இது சுருண்டு இருக்கிறது பார்த்திங்களா, இதுதான் கஸ்குட்டா. இப்போ இந்த கஸ்குட்டா அப்படிங்கிற அந்த ஒட்டுண்ணி தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஓம்பேரி, இதுதான் ஓம்பேரி தாவரம். இந்த ஓம்பேரி தாவரத்தோட தண்டு பகுதின்னு வச்சுக்கோங்க. தண்டு பகுதிக்குள்ளே என்னது சைலம், புளோயம் இருக்கும். சைலத்தோட பண்பு என்னென்னு பார்த்தோன்னா நீரையும் கனிமங்களையும் கடத்துவது. புளோயத்தோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா உணவுப் பொருளை கடத்துது. அப்போ இது என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆஸ்டோரியா அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ஆஸ்டோரியா வேர்கள் தான் உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ஒட்டுண்ணி வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்களின் மூலமாக என்ன வந்து ஓம்பேரி தாவரத்தோட தொடர்பு கொண்டு, சைலத்தோட தொடர்பு கொண்டு நீரையும் கனிமங்களையும், புளையத்தோட தொடர்பு கொண்டு உணவுப் பொருளையும் என்ன பண்ணுன்னா உறிஞ்சி இந்த கஸ்குட்டா அப்படிங்கிற தாவரம் வந்து உயிர் வாழுது. முழுவதுமாக அதோட உயிர் வாழ்கிறதுக்காக முழுவதுமாக ஓம்பேரி தாவரத்தினை சார்ந்திருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா முழு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் எடுத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓம்பீரின் மேல் கஸ்குட்டா அப்படிங்கிறது ஓம்பீரின் குறுக்குவெட்டு தோற்றத்தை வந்து தோற்றத்தை வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், சைலம், புளோயம் ரெண்டோடையும் தொடர்பு கொண்டு சைலத்தின் மூலமாக உணவுப் பொருளையும் கனிமங்களையும், சைலத்தின் மூலமாக நீரையும் கனிம பொருளையும், புளோயத்தின் மூலமாக உணவுப் பொருளையும் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா உறிஞ்சி முழுவதுமாக அந்த தாவரத்தை சார்ந்திருக்கிறதுனால அது பேர் முழு ஒட்டுண்ணின்னு சொல்கிறாங்க. சரி, அது இல்லாமல் சில எடுத்துக்காட்டுகள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓம்பீரிலான அக்கேசியா, டுராண்டா மற்றும் பல்வேறு தாவரங்களின், இதெல்லாம் டுராண்டா அக்கேசியாங்கிறது தாவரம். அந்த தாவரங்களின் மீது கஸ்குட்டா என்ற தாவரம் முழு ஒட்டுண்ணியாக காணப்படுகின்றன. மலர்தலை தூண்ட தேவையான ஹார்மோன்களை கூட கஸ்குட்டா எதிலிருந்து பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓம்பேரி தாவரத்துலேருந்து தான் பெறுது. அதாவது உணவுப் பொருளை மட்டும் இல்லாமல் அதுக்கு மலர்வதற்கு தேவையான ஹார்மோனையும் பார்த்தா அப்படின்னா எங்கேருந்து தான் பெறுதான், ஓம்பேரி தாவரத்துலேருந்து தான் பெறுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உயர் தாவரங்களின் மீது பார்த்தா அப்படின்னா பெலனோபோரா, ஓரபங்கே, ரெப்பலேசியா போன்ற முழு வேர் ஒட்டுண்ணி. அப்போ இதுவெல்லாம் கேட்பாங்க 1 மார்க். முழு வேர் ஒட்டுண்ணி என்றால் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது முழு தண்டு ஒட்டுண்ணி. கஸ்குட்டா அப்படிங்கிறது முழு தண்டு ஒட்டுண்ணி. முக்கியமான பயன் நோட் பண்ணிக்கோங்க. முழு தண்டு ஒட்டுண்ணி எதுன்னா கஸ்குட்டா. முழு வேர் ஒட்டுண்ணி அப்படின்னா எதை வேறு மூலம் தொடர்பு கொள்ளுது. அப்போ ஓம்பேரி தாவரத்தோட வேரோட தொடர்பு கொண்டு என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை உறிஞ்சி வாழுது. எடுத்துக்காட்டாக பார்த்தா அப்படின்னா ரெப்பலேசியாங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உலகின் மிகப்பெரிய மலர் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரெப்பலேசியா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோங்க. அதேமாதிரி ஓரபங்கே, பெலனோபோரா, இது 3 முழு வேர் ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு. இதில் பேர் நமக்கு எது கொடுத்துருப்பாங்கன்னா ஓரபங்கே கொடுத்துருப்பாங்க. கத்திரிக்காய் செடியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கத்திரிக்காய் செடியோட வேரோட தொடர்பு கொண்டு நீரையும் கனிமங்களையும் சைலத்தின் மூலமாக, புலயத்தின் மூலம் உணவுப் பொருளையும் உறிஞ்சி வாழுது. இது ஒரு முழு வேர் ஒட்டுண்ணி. எது அப்படின்னு பார்த்தோன்னா ஓரபங்கி அப்படின்னு சொல்லலாம். அது ஓரபங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட். அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பாதி ஒட்டுண்ணி அல்லது பகுதி ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. ஹெமி பாரசைட்ஸ். ஓர் உயிரினமானது ஓம்பீரிலிருந்து நீர் கனிமங்களை மட்டும் பெற்று தானே ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தனக்கு தேவையான உணவினை தயாரித்துக் கொள்பவை பகுதி ஒட்டுண்ணிகள். பாருங்கள், எதுக்காக மட்டுமே என்ன சொன்னோம், சைலத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு நீரையும் கனிம பொருளை உறிஞ்சுது, புலோயத்தின் தொடர்பு கொண்டு உணவுப் பொருளை உறிஞ்சுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே நீருக்கும் கனிமங்களுக்காக மட்டுமே இன்னொரு தாவரத்தை நம்பியிருக்குது. உணவுப் பொருளை உறிஞ்சதில்லை. ஏன்னா இது பசுமையாகவே இருக்கிறதுனால உணவுப் பொருளை என்ன பண்ணுது, தானே என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா உற்பத்தி செஞ்சுக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா விஸ்கம் சொல்லியிருப்பாங்க. பகுதி தண்டு ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா விஸ்கம். இது பாருங்கள், டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது பாருங்கள், இதுதான் விஸ்கம் அப்படிங்கிற தாவரம். விஸ்கம் அப்படிங்கிற தாவரம் பார்த்தா அப்படின்னா வேர்கள், அந்த உறிஞ்சி வேர்கள் ஆஸ்டோரியா மூலமாக நீரையும் கனிமங்களையும் மட்டுமே உறிஞ்சி வாழுது. ஆனால் இதில் பார்த்தா அப்படின்னா இது சொல்லியிருக்காங்க, இலை வந்து எப்படி இருக்குது, பசுமையான நிறத்துடன் காணப்படுகிறதுனால உணவுப் பொருளை தானே என்ன பண்ணுதுன்னா தயாரிச்சுக்குது. அதுதான் பகுதி ஒட்டுண்ணி. இது முழு ஒட்டுண்ணியில் பார்த்தா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா பசுமையாக இருக்கிறதில்ல. கஸ்குட்டாவை பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குது, மஞ்சள் கலரில் தான் இருக்குது. அப்போ மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால பசுமை இல்லாதனால உணவுப் பொருள் அதனால் உற்பத்தி செய்யவும் முடியாது. அதனால் எல்லாத்தையுமே எதை சார்ந்து இருக்குதுன்னா ஓம்பீரி சார்ந்தே வாழுது. ஆனால் நீரையும் கனிமங்களுக்காக மட்டுமே இன்னொரு தாவரத்தை நம்பி இருந்துச்சு அப்படின்னா அது பகுதி ஒட்டுண்ணி. எடுத்துக்காட்டாக விஸ்கம், லொராந்தஸ், தண்டுவால் பகுதி ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு 1 மார்க் கேட்கலாம்.
தண்டுவாழ் பகுதி ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டுனா 2 1 விஸ்கம் 1 ரொராந்தஸ். அதேமாரி வேர்வாழ் பகுதி ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு சாண்டலம் ஆல்பம், அதாவது சந்தனக்கட்டை. சந்தன மரம் பார்த்தா அப்படின்னா வேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரத்தோட வேரோட தொடர்பு கொண்டு நீரையும் கனிமலுக்காக மட்டுமே அதை நம்பியிருக்கும். அதனால் அது வந்து வேர்வாழ் பகுதி ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. சரி, ஒட்டுண்ணி தாவரங்கள் ஓம்பேரி தாவரத்தின் வாஸ்குலர் திசுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு தோற்றுவிக்கும் சிறப்பான அந்த வேர்களுக்கு என்ன பேர்? ஒட்டுண்ணி உறிஞ்சி வேர்கள், அதாவது காஸ்டோரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அந்த நீரையும் கனிமலை உறிஞ்சுவதற்கு பயன்படுகிற வேர் என்னன்னு பார்த்தோம்னா உறிஞ்சி வேர்னு சொல்லுவாங்க, அல்லது ஒட்டுண்ணி வேர்னு சொல்லுவாங்க, அல்லது ஹாஸ்டோரியல், இங்கிலீஷில் சொன்னால் ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நாம் பார்க்குறது போட்டியிடுதல் காம்படிஷன். இதில் இருவகையான உயிரினங்கள் அல்லது சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்களில் 2 உயிரினங்களும் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து போட்டியிடுதல். ஒழுங்கற்ற முறையில் பரவியிருக்கும் எந்த ஒரு உயிரின தொகையின் உயிரினங்களுக்கு இடையே நிகழும் போட்டி இதற்கு எடுத்துக்காட்ட சொல்லலாம். எந்த உயிரினம்னா ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட உயிரினம் மட்டும் வாழுதுன்னா அந்த கண்டிப்பாக என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு வந்து போட்டியிடும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நெல் வயல் போட்டிருக்குங்க, அந்த நெல் வயலில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் இருக்கும். இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரம் இந்த தாவரம் பாதி என்ன பண்ணுவோம், அதோட இடத்துல இருந்து உறிஞ்சப்படுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஊட்டப்பொருட்கள் என்ன பண்ணுது, ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடுறதுனால அந்த அதில் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் நம்ம உரத்தை இடுறாங்க, திரும்ப என்ன பண்ணுது, பகிர்ந்து எடுத்துக்குது. அப்போ என்ன பண்ணுது, ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்குன்னா அது அந்த இடத்துல போட்டி நடக்குது. இதை எடுத்துக்கிட்டால் சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா போட்டியிடுதலுக்கான ஒத்த சிற்றினங்களிடையே நிகழும் போட்டி, வேறுபட்ட சிற்றினங்களிடையே நிகழும் போட்டி அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒத்த சிற்றினங்கள்ங்கிறது இப்போ நான் சொன்னது கூட சொல்லலாம். நெல் வயலில் வந்து நெல் தாவரங்களுக்கு இடையேயான போட்டி நம்ம சொல்லலாம். பாரு, இது ஒரே சிற்றினத்தை சேர்ந்த தனி உயிரினங்களுக்கு இடையேயான இடைச்செயலாகும். இந்த போட்டி மிகவும் கடுமையானது. ஏனெனில் இவற்றின் உணவு, வாழிடம், மகரந்த சேர்க்கை ஆகியவற்றின் தேவை ஒரே விதத்தில் எல்லா உறுப்பினருக்கும் இருப்பதேயாகும். இதனை பூர்த்தி செய்வதற்கு ஒரே மாதிரியான தகவமைப்புகளை பெற வேண்டியது. நெல் தாவரம் ஒரு வயலில் போட்டிருக்குங்க, அத்தனை தாவரங்களும் அந்த இடத்துல கூட்டாக வளருதுன்னா அதற்கு தேவையான ஓட்டப்பொருள் எல்லாமே ஒரே மாதிரியே கிடைக்கணும். இப்போ ஒரே மாதிரியான ஓட்டப்பொருளே அந்த நிலத்துலேருந்து உறிஞ்சும், நீரையும் அதே அளவில் உறிஞ்சும், ஒவ்வொரு தாவரமும் அதே அளவில் உறிஞ்சுறதுனால அந்த இடத்துல பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை, உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கும் போட்டியிடும். கடைசியில் எல்லாத்தையுமே பகிர்ந்து இல்லாமல் எல்லாத்தையுமே உறிஞ்சு பிடிச்சுன்னா என்ன பண்ணும், எல்லா தாவரங்களுமே இல்லை அப்படின்னா இறந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மைனஸ் தான். போட்டியிடுதல்ங்கிறது மைனஸ். 2 தாவரம் சேர்ந்து வரும்போது 2 தாவரமே பயனில்லாத போச்சு அல்லது பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோன்னா போட்டியிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இது ஒத்த சிற்றினங்களுக்கு இடையேன்னு சொல்லுங்கள். வேறுபட்ட சிற்றினங்கள் அப்படின்போது ஒரே இடத்துல வேறுபட்ட சிற்றினங்கள் இருக்கலாம். இப்போ பார்த்தா அப்படின்னா ஒரு தாவரம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு மிளகாய் வச்சுருக்குங்கன்னு வச்சுக்கோங்க. இடையில பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் நட்டு வைப்பாங்க. அப்போ 2 வேறுபட்ட சிற்றினங்களை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வெவ்வேறு அந்த தாவரம் வேறு ஊட்டப்பொருளை உறிஞ்சும், இந்த தாவரம் வேறு ஊட்டப்பொருளை உறிஞ்சதுனால போட்டிகள் நிகழும். ஆனால் போட்டிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா இப்போ அந்த விளைவுகள் பாதிப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக தான் ஏற்படும். அதுதான் அந்த பயனில் கொடுத்துருப்பாங்க. வேறுபட்ட சிற்றினங்களில் நிகழும் போட்டி வந்து பாதிப்புங்கிறது குறைவு. பல்வேறு உயிரின சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயலாகும். புல்வெளிகளில் பல்வேறு புல் சிற்றினங்கள் வளர்ந்து அவற்றுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள், நீர் ஆகியவற்றை கூட்டாக பெறுவதால் சிறிய அளவிலான போட்டி காணப்படுகிறது தான் சொன்ன இடத்துல. வேறுபட்ட சிற்றினங்கள் அப்படின்னா வெவ்வேறு தாவரங்களுக்கு வெவ்வேறு மாதிரியான ஊட்டப்பொருளையும் உறிஞ்சும், அதற்கு தேவையான நீரை உறிஞ்சும். அதனால் வந்து போட்டிகள்னால சிறிய அளவிலான பாதிப்பு தான் இதில் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வறட்சியில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது புல்வெளிகளில் பல்வேறு சிற்றினங்களிடையே பார்த்தோம்னா வாழ்வா சாவா என போட்டி வந்து துவங்கும், கண்டிப்பாக துவங்கும். ஏன்னா நீர் பற்றாக்குறை தான் நீர் தான் மிக முக்கியமானது தாவரங்களுக்கு. நீரே பற்றாக்குறை ஏற்படும் போது வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டிலாம் துவங்குது. இந்த போட்டிகளில் உயிர் பிழைத்திருக்க போதுமான ஊட்டச்சத்துக்களின் அளவு, நீர் கிடைக்கும் அளவு ஆகியவற்றை பெற அவை பல்வேறு புதிய இடங்களுக்கு இடம்பெயர நேரிடுகிறது. அப்போ எங்கே நீர் கிடைக்குதோ அங்கே தான் என்ன பண்ணுவோம், இடம்பெயரத்துக்கான அந்த தகவமைப்பினை என்ன பண்ணு பார்த்தோம்னா இந்த தாவரங்கள் வந்து பெறும். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நீர் பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இது மாதிரியான அளவு வந்து கிடைக்கும் விதத்தை பொறுத்து தான் அந்த தாவரங்களுக்கு என்ன பண்ணுது, போட்டிங்கிறது நிகழுது. கடைசீட்டில் எது 1-2 தப்பி அளிக்குதோ அப்போ அதுவும் என்ன பண்ணு பார்த்தோம்னா வாழும். திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கும் கிடைக்காத போது, அதுவும் உறிஞ்சி கிடைக்காத போது அந்த தாவரம் என்ன பண்ணும், அழிஞ்சு கடைசீட்டில் ஒன்றுமே இல்லாத போயிடும். அதனால் போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிக பிரச்சனைக்குரியது தான். சரி,
அதேமாதிரி பார்த்து பல்வேறு தாவர உண்ணிகள், லார்வா, வெட்டுக்கிளி போன்றவை தங்களுக்குடைய உணவுக்காக போட்டியிடுகின்றன. இவர் ஒரே தாவரம் நெல் வயலில் போட்டிருக்குங்க. பூச்சிகள் மட்டும் இருக்காது, வெட்டுக்கிளிகள் இது மாதிரியான தாவர உண்ணிகள் எல்லாமே என்ன பண்ணு பார்த்தோம்னா அந்த ஒரே தாவரத்தை போய் என்ன பண்ணுது அட்டாக் பண்ணும். அப்போ அந்த அட்டாக் பண்ணுறது அந்த இது என்னன்னு பார்த்தோம்னா அந்த விலங்குகளுக்கு இடையேயான போட்டி, தாவரங்களுக்கு இடையான போட்டியில் இது விலங்குகளுக்கு இடையான போட்டியை இங்கே வந்து குறிப்பிடுறாங்க. காடுகளில் வாழ்கின்ற மரங்கள், புதர்ச்செடிகள், சிறு செடிகள் ஆகியவை எல்லாமே இருக்குது. ஒரு காடுகளில் மரங்கள், புதர்ச்செடிகள், சிறுகடிகள் இருக்குதுன்னா சூரிய ஒளி, நீர், ஊட்டச்சத்து போன்ற பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் மகரந்த சேர்க்கை மற்றும் கனி, விதை பரவுவதற்காகவும் போட்டியிடுது. இது எல்லாமே அந்த தாவரங்கள் என்ன பண்ணுது போட்டியிடுது. ஒரு மரங்கள், புதர்ச்செடிகள், சிறு செடிகள் வந்து ஒரு காட்டில் வாழுது அப்படின்னா எதுக்காக? சூரிய ஒளிக்காகவும் போட்டியிடும், நீருக்காகவும் போட்டியிடும். இதை நான் முன்னாடி சொன்னது. ஒரு மரத்தடியில் வந்து புல் முளைக்காததுக்கு என்ன காரணம்? அந்த இடத்துலையும் போட்டி நிகழுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீர் வாழ்வாதாரமாகிய யுட்ரிகுலேரியா, ஏன்னா யுட்ரிகுலேரியாங்கிறது நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொன்னோம், பைத்தாவரம். அது வந்து என்ன பண்ணுன்னா சிறு மீன்கள், சிறிய பூச்சிகள், சிறிய ஓடுடைய இனங்கள் ஆகியவற்றிற்காக என்ன பண்ணுது போட்டியிடுது. ஏன்னா இந்த எது கிடைக்குதோ அதை என்ன பண்ணுது எடுத்துக்கிட்டு இது உயிர் வாழுது. இது எல்லாமே பார்த்தோம்னா போட்டியிடுதலுக்கான சில எடுத்துக்காட்டுகளாக அதை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அமன்சிலிசம். அதாவது அமன்சிலிசம் அப்படிங்கிறது என்ன சொன்னால் 2 உயிர்களுக்கிடையே நிகழும் இடைச்சல்களில் ஒரு உயிரி ஒடுக்கப்பட்டாலும் எப்படின்னா பாதிக்கப்பட்டாலும் மற்றொரு உயிரி எந்த பயனும் அடைவதில்லை அல்லது பாதிக்கப்படுவதும் இல்லை. இதுக்கு நாம் என்ன சொன்னோம்? சிம்பிள் -0 அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிள். சரி, இப்போ பாரு, இடைத்தடை வேதிப்பொருட்கள் என்ற சில வேதிப்பொருட்களை சுரப்பதன் மூலம் இந்த ஒடுக்குப்படுதல் நிகழ்கிறது. அப்போ அந்த ஒரு உயிரி இதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இடைத்தடை வேதிப்பொருள் அப்படிங்கிறது என்னது? அந்த உயிரெதிர் பொருள்னு சொன்னோம் இல்லையா, அந்த உயிரெதிர் பொருளை சுரக்கிறதன் மூலமாக அந்த உயிரினம் ஒடுக்கப்படுது. அமன்சிலிசம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோ, அதில் 1 மார்க் கேட்கலாம். அமன்சிலிசம்ங்கிறது என்னது? நுண்ணுயிர் எதிர்ப்பு, ஆன்டிபயோசிஸ் அப்படின்னும் அழைக்கலாம். 100 பெயர், அமன்சிலிசத்துக்கு 100 பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டாக பேர் கொடுத்துருக்காங்க. பென்சிலியம் நொட்டேட்டம் பென்சிலின் உற்பத்தி செய்து குறிப்பாக ஸ்டெப்பலோகாக்கஸ் என்ற ஒரு வகையான பாக்டீரியத்தின் வளர்ச்சி என்ன பண்ணுது? தடுக்குது. நான் ஏற்கனவே சொன்னதான், பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற அந்த பூஞ்சை பென்சிலின் அப்படிங்கிற உயிரெதிர்ப்பில் சுரக்கிறதுனால அது எதனால் பாதிப்படையுதா இல்லை பயனடையுதா அப்படின்னா கிடையாது. பாதிப்படைவதும் இல்லை, பயனடைவதும் இல்லை அந்த பென்சிலியம் நொட்டேட்டம். ஆனால் ஸ்டெப்பலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியத்தை என்ன பண்ணுது? அழிக்குதா இல்லையா? அப்போ அழிக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டெப்பலோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து பாதிப்படையுது. அப்போ ஸ்டெப்பலோகாக்கஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறது ஸ்டெப்பலோகாக்கஸ். அப்போ இதில் எது 0 அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது 0 ஞாபகம் வச்சுக்கலாம். அஸ்பெர்ஜிலஸ் பூஞ்சையின் வளர்ச்சியை ட்ரைகோடெர்மா பூஞ்சை தடுக்குது. இந்த இப்போ அஸ்பெர்ஜிலஸ் பூஞ்சையோட வளர்ச்சியை ட்ரைகோடெர்மா அப்படிங்கிற பூஞ்சை தடுக்குதுன்னா இந்த பூஞ்சை தான் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அஸ்பெர்ஜிலஸ் அப்படிங்கிற பூஞ்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா மைனஸ். ட்ரைகோடெர்மா பூஞ்சை தடுக்குது, அப்போ இது என்னது? 0. இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. சரி, அடுத்த பிறகு ஜிகுலன்சஸ் நிக்ரா அப்படிங்கிற ஒரு கருப்பு வால் நெட் தாவரத்தின் கனிகளின் மேல் ஓடு மற்றும் வேர்களில், கனிகளின் மேல் ஓடு இருக்குதுலையே, அந்த கனிகளோட மேல் ஓடு மற்றும் வேர்களில் ஜிகுலோன் என்ற ஆல்கலாய்டை சுரந்து அருகில் வளரும் ஆப்பிள், தக்காளி, அல்பால்பா போன்ற தாவரங்களின் நாட்டுகளின் வளர்ச்சியை தடுக்குது. அப்போ இதில் எது மைனஸ், எது ப்ளஸ்ஸு, இது எது மைனஸ், எது 0 அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள், தக்காளி, அல்பால்பா அப்படிங்கிற தாவரங்கள் வந்து அதோட நாட்டுகள் வளர்ச்சி தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ். இந்த தாவரத்தோட வளர்ச்சி தடுக்குது. ஆனால் ஜிகுலன் நிக்ரா அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா 0. ஏன்னா இது வந்து உற்பத்தி செய்கிறதுனால, ஜிகுலோன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு உற்பத்தி செய்கிறதுனால பாதிப்படையுதா பயனடையுதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அது என்ன பண்ணுது? வளரும் ஆப்பிள், தக்காளி, அல்பால்பா அப்படிங்கிறது வந்து குதிரை மசால்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான தாவரங்கள் இதோட நாற்றுக்களின் வளர்ச்சி என்ன பண்ணுது? தடுக்குது. அதனால் இது ஒரு பிரச்சனையாக வந்து இங்கே சொல்கிறாங்க. சரி, இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது. மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.